வணக்கம். இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சூர்யா சேவியர் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதுல பெரிய நிறுவனங்கள் ஒரு 5 நிறுவனங்களை எடுத்துக்கொண்டு அதனுடைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் பார்க்க போனால் திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சியை அமைக்க இருக்கின்றது அப்படின்றது தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. குறைந்தபட்சம் 130 இடங்கள் தொடங்கி அதிகபட்சமாக 169 இடங்கள் வரைக்கும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பை நீங்க எப்படி பார்க்கறீங்க? நீங்க எதிர்பார்க்கப்பட்டது தானா, இல்ல இதை விட உங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகம் குறைவு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நான் வெறும் திமுக கூட்டணியை மட்டும் கேட்கிறேன். அதாவது பொதுவா கருத்து கணிப்புகள் நான் 2014 இருந்து பாக்குறேன், ரொம்ப நெருக்கமா பாக்குறேன். ஒரு 2014க்கு பின்னாடி பாஜக அதிகாரத்திற்கு வந்ததுக்கு பின்னால் என்னெல்லாம் நடக்குது ஒவ்வொரு மாநிலங்கள்லையும், அதெல்லாம் எப்படி இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறத ஒரு ஓரமா வைங்க. ஆனா இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலைத்தான் நான் அந்த அரசியல் தான் இந்த எண்ணிக்கையை ஆப்ரேட் பண்ணும். அதனால அந்த அரசியல் தெரிந்து கொண்டோம் என்றால் எண்ணிக்கை என்னவென்று தெளிவாக தெரிந்துவிடும். நீங்க நான் இதை ஒரு பெரிய ஆச்சரியமாலாம் பார்க்கவே இல்லை. இது இப்படித்தான் வரும் ஏதோ ஆனா என்னன்னா ஊடகங்கள்ல ஒரு பெரிய அளவிற்கு தாவேக்கான்னு ஒரு பெரிய ஹைப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஹைப் எனக்கு தெரிஞ்சு போன தேர்தலில் நாம் தமிழருக்கு கொடுத்தாங்க, 2019 தேர்தலில் அமமுகவுக்கு கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு தேர்தல்லையுமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆளை வச்சுக்கிட்டு கமலஹாசனுக்கு கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு தேர்தல்லையும் ஒவ்வொருத்தரை வச்சுக்கிட்டு இந்த ஹைப் கொடுக்குற வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸ்ட்ரக்சர், தமிழ்நாட்டினுடைய ஸ்ட்ரக்சர், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது அது அதாவது என்னன்னா, இந்த எண்ணிக்கையை இப்படி சொல்லுவது, இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லுவது என்பது இவர்களுடைய தேவையாகவே இருக்கிறது. இது இது மாத்திரம் எப்படியாது அப்படிங்கிறது இருக்கு. ஆனா தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன, இங்க இருக்கக்கூடிய கள யதார்த்தம் என்ன, இதில் திராவிட கருத்தியலை வீழ்த்தி விட வேண்டும் என்ற ஒரு முனைப்பு என்பது பலமாகவும் ஒரு புறம் இருக்கிறது. இன்னொரு புறம் அது ஸ்ட்ராங்காகவும் ஒரு புறம் இருக்கிறது. இதை நீங்க ஒரு 60-40 கூட வச்சுக்கோங்க. இப்போதைக்கு என்னன்னா, நீங்க திராவிட மாடல் அப்படின்னு சொல்றக்கூடிய சொல்லாடல் இருக்குல்ல, அந்த சொல்லாடலுக்குள் பல அர்த்தங்கள் இருக்கிறது. அது அவர்களை தூக்கத்தை கெடுக்கிறது. இதெல்லாம் பல விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. தைரியமான சொல்ல முடியாது. நீங்க ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது என்னன்னா, எங்கேயாவது எல்லாம் ஊரா போய் பாருங்க, ஆரிய பவன் தான் இருக்கும், எங்கேயாவது திராவிட பவன் ஹோட்டல் இருக்கா அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இப்படி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு அதை ரொம்ப மேன்மைப்படுத்தி பேசுற மாதிரி. அப்புறம் ரொம்ப காலமா அதுக்கு பல பேர் பல வகையான பதில் சொன்னாங்க. நான் ஒரு பதில சொன்னேன். அதாவது என்னன்னா, யாருக்கு எது தேவையோ அவங்களுக்கு அதை கொடுக்குறாங்க. ஆரிய பவனுக்கு சோறு உனக்கு தேவைன்னா சோத்தை கொடுத்துட வேண்டியது. திராவிட பவன் அப்படிங்கிறது அதிகாரத்தை கைப்பற்றுவது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய ஸ்ட்ரக்சர் சொன்னதுக்கு முன்னாடி தான் இப்ப இந்த சோத்து மேட்டரை விட்டுருக்கானுங்க. இல்லாட்டா திராவிட பவன் எங்கேயாவது ஹோட்டல் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சானுங்க. இதெல்லாம் ஒரு புறம் நடக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, நான் 2014க்கு பின்னாடி 14லையும் பார்த்தேன், 19லையும் பார்த்தேன், 21லையும் பார்த்தேன், 24லையும் பார்த்தேன். நான் 2016ல மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு வைக்கும்போது அது 10% ஓட்டை தாண்டி வாங்காதுன்னு சொல்லத்தான் செஞ்சோம். அதுல எல்லாம் ஒன்றும் குழப்பமே கிடையாது. ஆனா என்னன்னா, இப்ப இந்த தேர்தல் அப்படிங்கிறது திராவிட இயக்கத்தில் ஒன்றான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை சீர்குலைப்பது என்பதனுடைய தொடர்ச்சி 2016ல ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுல இருந்து அது தொடங்கி விட்டது. நீங்க ஒவ்வொரு நேரத்திலையும் ஒரு ஆளை கூட்டு அதை சீரழிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுல தினகரனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், கமலஹாசன், யாரோ ஒண்ணு. ஆனா நீங்க ஒட்டுமொத்த ரிசல்ட் 2016க்கு பின்னாடி பாருங்க. நீங்க 10 தோல்வி பழனிசாமின்னு எப்படி சொல்றாங்க? அதிமுகவுடைய ஸ்ட்ரக்சர் காலியாகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு லாங் ப்ராசஸா நடக்குது. இந்த தேர்தலிலும் அதுதான் நடக்கும். இதெல்லாம் ஒரு புறம். இப்ப எண்ணிக்கை அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் நீங்க இப்ப எக்ஸிட் போல் சொல்றீங்கல்ல, நான் தூங்கிட்டேன். அது என்னத்தையும் சொல்லிட்டு போறாங்கன்னு தூங்கிட்டேன். போன தடவை நாடாளுமன்ற தேர்தலின் போது இதே எக்ஸிட் போல் வந்தது 30-10 அப்படிங்கிறத எல்லாரும் சொன்னாங்க. 30-10, 25-15 இப்படின்னு சொன்னாங்க. நான் அழுத்தி சொன்னேன் 40 ஜெயிக்கும். ஏன்னா அப்ப 40 நாடாளுமன்ற தொகுதியிலையும் 6 மாசம் பயணம் பண்ணுவேன் நான். எனக்கு தெரியும் அதுல விருதுநகர்லையும் தர்மபுரியிலையும் 25,000 இருந்து 50,000 ஓட்டுக்குள்ள ஜெயிப்பாங்க, அதான் இங்க உள்ள ட்ரெண்டு அப்படின்னு நான் பதிவு பண்ணேன். இப்பயும் பதிவு பண்றேன்.
இப்ப போட்டிருக்காங்க. நான் 3 நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன். ஏற்கனவே எனது பப்ளிக் டொமைன்ல பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன். மினிமம் 160, அதிகபட்சம் 185 என்றதை திமுக கூட்டணி பெறும் அப்படிங்கிறதுல இப்பயும் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. எப்பயுமே அப்ப நான் நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 ஜெயிக்கும்னு சொன்னேன். இப்பயும் நான் என்ன சொல்றேன்னா, இது என்னன்னா ஜோசியம்லாம் நான் சொல்லவே இல்லை. 234 தொகுதியவும் எல்லாரும் உட்காந்து ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கும்போது நம்மளும் உட்காந்து ஒன்று பார்த்தாச்சு. 3 நாளா உட்காந்து கணக்கு பண்ணியாச்சு. இவங்க போடுற ஹைப்புக்கும் இங்க இதுக்கு கணக்கும் டெய்லி ஆக மாட்டேங்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி, சரி அந்த தம்பிக்கு கூட ஒரு 5 தூக்கி போடு அப்படின்னு சொல்லி கூட ஒரு இவங்க கத்துக்கு ஒரு 5 அவனுக்கு கூட தூக்கி போட்டாலுமே அந்த தாவேக்காவுக்கு கூட ஒரு 5 தூக்கி போட்டாலும் கணக்கு டெய்லி ஆக மாட்டேங்குது. அப்ப அதுலயே டிஎம்கே தான் எட்ஜில் போய் நிக்குது. அவங்க தான் வின் பண்ற மாதிரி நிக்குது. அப்ப அதாவது என்னன்னா, ஒரு அரசியல், சமூகம், பொருளாதாரம், தமிழ்நாட்டினுடைய ஸ்ட்ரக்சர், இங்க வாழக்கூடிய மக்கள், இவர்களுக்குள் வேறு விட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான அரசியல் கருத்து உருவாக்கங்கள், இவை எல்லாவற்றிலும் விஞ்சி நிற்கிறது என்று சொன்னால் அது திராவிடம் என்ற ஒரு கருத்தியல் இன்னும் நிலை பெற்று நிற்கிறது. இப்ப நீங்க தாவேக்கா வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, நீங்க 3 பேரும் இந்த திராவிடம்ங்கிற கருத்துக்களை உட்கொண்டவர்கள். அரசியல் போட்டி தான் வந்திருக்கு. நீங்க எப்பயுமே ஒரு சோசியல் சேஞ்ச், சமூக மாற்றம் அப்படிங்கிறது எப்படி நிகழும்னா, ஒரு கருத்துக்கு வலுவான எதிர்கருத்து தான் நிற்கும். ஒரு கருத்து இருக்கக்கூடியவர்கள்ட்ட இருக்கக்கூடியதுல அதே கருத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு, அந்த கருத்துக்கு நான் தான் சொந்தக்காரன் அப்படின்னு ஒருத்தன் நிக்கிறது இருக்குல்ல, அந்த கருத்து என்றைக்குமே வெற்றி பெறாது. நீங்க ஒண்ணு ரைட்டாரு இல்ல லெப்டாரு. ரைட்டுக்கும் லெப்டுக்கு இடையில தான் வேர்ல்டுல என்ன செய்யுது, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் அப்படித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இங்க ஒரு லெப்ட் இருக்குன்னா, ரைட்டுன்னு ஒரு குரூப் என்ன செய்யறான், நிக்கிறான். அவனால எதிர்த்தே நிக்க முடியல. இப்ப நீங்க பாருங்க, தாவேக்கா ஜெயிக்கட்டும், அதிமுக ஜெயிக்கட்டும், திமுக ஜெயிக்கட்டும், பாஜக எங்க இருக்கான் அவன்? நான் என்ன கேட்கிறேன், 2014 இருந்து இப்ப வரைக்கும் உன்னால தண்ணி குடிக்கிறிய முடியலையா உன்னால? அது கேவலமா இல்ல? உனக்கான அசிங்கம் இல்ல, அவமானம் இல்ல? எவ்வளவு கேவலமா நீ தோக்குற, எவ்வளவு நீ பெரிய ஆளு. இந்தியாவே நாங்க தான் கட்டி உருள்ற. நான் சொன்ன ஈரான்ல யுத்தமே நின்று போயிரும் சொல்றிய. உன்னால இங்க ஒரு ஓட்டு வாங்க முடியல. அப்ப என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த கருத்தியலின்பால் நிற்கிறார்கள். அந்த கருத்தியலின் ஒரு முக்கிய பிரதிநிதியாக திமுக இருக்கிறது என்பதுதான் தமிழ்நாட்டுடைய பார்வை. அவங்க அடிஷனலா சில சமூக நல திட்டத்தை செய்திருக்கிறார்கள். ஒரு கருத்தியல் போர் தான், அதை முதலமைச்சர் தெளிவாகவே சொல்கிறார். கருத்தியல் போர் தான் இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும் நடக்கக்கூடிய கருத்தியல் போர். அந்த போரில் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். இது ஆழமாக இருக்கு சார். இதுல தாவேக்காங்கிற குட்டியை உள்ள விட்டு அதுல இருக்கிற ஓட்டை கொஞ்சம் பிரிச்சு அதிமுகவை அழிக்கிறது அஜெண்டான்னு நினைக்கிறாங்க. இப்பயும் நான் சொல்றேன், 160 டிஎம்கே கூட்டணி மினிமம், 185 ஹையஸ்ட். இதை நான் 3 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். இதுதான். ஏன்னா அந்த தொகுதி வயசு பாத்தீங்கன்னா அதான் தெரியும். ஒரு தொகுதியில் ஏறக்குறைய ஏற்றம் இறக்கமாக இருக்கலாம். இப்பவும் நான் சொல்றேன், தாவேக்கா 17 தொகுதி ஜெயிக்குது, 8 தொகுதி ஜெயிக்குது. இல்ல என்னோட அடுத்த கேள்வி அதுதான். இப்போ நீங்க சொன்னீங்க, ஒரே கருத்தியலை கொண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கான வாய்ப்பு இல்ல. அதே கருத்தியலை வைத்து, எதிர்கருத்தியலை வைத்து தான் நம்ம அரசியல் செய்ய முடியும். ஏற்கனவே எதிர்கருத்தியல் இங்கு எடுபடாமல் இருக்கிறது. பாஜகவினுடைய அந்த கருத்தியல் எடுபடாமல் இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு இந்த எக்ஸிட் போல்ஸை பார்க்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடியது குறைந்தபட்சம், தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 10% அதிகபட்சம் 25% வரைக்கும் வாக்குகளை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு இடத்துல இருந்து அதிகபட்சம் 24 இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்றதுல இந்த இடத்துல ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒருவேளை அவங்க சொல்லக்கூடிய கருத்து கணிப்புல அதிகபட்சமாக தாவேக்காவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடங்களையோ இல்ல அந்த பெர்சன்டேஜையோ அவங்க வாங்கும் பட்சத்துல நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்த மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தேவை வருமா? இல்ல இந்த 2 அரசியல் கட்சிகளும், அதிமுக திமுக என்ற 2 அரசியல் கட்சிகளும் தங்களுடைய அந்த கொள்கையை, அறிவிக்கக்கூடிய கொள்கையை செயல்படுத்துவதில் அவங்களுக்கு ஒரு கேப் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக. நான் அதை அழுத்தி மீண்டும் மீண்டும் எல்லா இடத்திலும் பதிவு பண்ணுவேன். அதாவது நாம் பயணிக்க வேண்டிய இடத்தில், நமது இலக்கு, நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் பயணிக்கக்கூடிய இடத்தில் நாம் மாற்ற வேண்டியது இலக்கை அல்ல, நடைமுறையை.
நமது நடைமுறையை மாற்ற வேண்டும். நம்ம வந்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இலக்கை மாற்ற வேண்டியதில்லை, ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்னன்னா இலக்கு என்பது ஒன்றுதான், ஒரே பயணப்படுவதுதான். தமிழ்நாடு அப்படிங்கிறத பயணப்பட்டு நாம் செல்வதுதான். ஆனால் திமுகவும் அதிமுகவும் தங்கள் நடைமுறையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு குரல் எழுந்திருக்கிறது. அது இளைஞர்கள் வடிவத்தில், தாவேகா வடிவத்தில், தாவேகாவுக்கு வாக்களிப்பதன் மூலமாக அது எழுந்திருக்கிறது என்பதை இருவருமே புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. இதில் கூடுதலாக திமுக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அது அவ்வளவுதான், அதுக்குள்ள இருக்கக்கூடிய மேட்ரு. இப்ப நீங்க வந்து ஒரே ஸ்ட்ரக்சர், ஒரே ஃபார்ம், ஒரே வகையான தேர்தல் அணுகுமுறைகள், இதில் ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு அந்த குரல் வந்து என்ன செய்யுது, அதுதான் அந்த இளைஞர்களுடைய குரலாக இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இந்த தாவேகா அப்படிங்கிற ஆட்களை வந்து இன்னைக்கு திரண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய உணர்வுகளை புரிந்து அதற்கு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வேலையவும் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு. இப்படி ஒரு பெரிய கூட்டத்தை, இப்படி ஒரு பெரிய இளைய சிந்தனையாளர்களை, இல்லை இளையர் ஒரு அவர்களுடைய வேகத்தை நீங்க முதியவர்களுடைய அனுபவமும் இளைஞர்களுடைய செயல் துடிப்பும் இணையும் போதுதான் ஒரு சமூகம் எழுந்து நிற்கும். முதியவர்கள்லாம் நல்லா சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனா இளைஞர்கள் பூரா சரிகட்டதனமா தெரிவாங்கன்னா அது நல்லா இருக்காது. அப்ப முதியவர்களுடைய அனுபவமும் இளைஞர்களுடைய செயல் துடிப்பும் இணையும் போது அந்த சமூகம் வேறு ஒரு பாய்ச்சலுக்கு முன்னேறும். இது திமுக தலைமைக்கான ஒரு செய்தி. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த பெரும் இளைஞர் கூட்டத்தை நீங்க வந்து அரசியல் படுத்துவது, முறையான அரசியல் படுத்துவது அப்படிங்கிறதுல நீங்க அதை செய்ய வேண்டியிருக்கு. ஒன்னொன்னே நான் சொல்றேன். இப்ப வந்து இப்படி எந்திரிச்சு வந்துட்டாங்க இவங்க எல்லாம் வந்து, ஒரு ஆளு கத்துறாரு திமுக திமுக திமுகன்னு, ஒரு ஆள் அதை எதிர்த்து நின்று கட்டிக்கிட்டே இருக்காரு. அப்பயே அந்த கூட்டத்துக்கு வந்து என்ன புரியும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இவருக்கு வந்து இவங்களை வீழ்த்தணுங்கிறது பாயிண்ட் அப்படின்னு சொன்னாலுமே அந்த அந்த அரசியல் நோக்கம் இருக்குல்ல, யாருமே சிந்திக்க தெரிந்தவர்கள், மறந்துடாதீங்க. மனிதர்கள் சிந்திக்க தெரிந்த ஈர்ப்புகள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். சிந்திக்க தெரிந்தவர்கள், சிந்திக்க தெரிந்த ஒரு மனிதர்கள் எழுந்து வெளியே வந்ததற்கு பின்னாடி சரி எது தவறு எது என்று தேட தொடங்குவதுதான் மனித குலத்தினுடைய ரொம்ப முக்கியமான பார்ட்டு. மனிதர்கள் அதை தேட துவங்குவார்கள். ஒரு 10 லட்சம் பேரு இப்ப விஜய் வர்ற இடத்துல கூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பேசினதுக்கு 9 லட்சம் பேர் சப்போர்ட்டாக இருந்தாலும் 1 லட்சம் பேர் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த 1 லட்சம் பேரால் எளிதாக 9 லட்சம் பேரை மாற்றி விட முடியும் அந்த கூட்டத்துக்குள்ள. அப்ப இவருடைய நோக்கம் என்பது வேறு, கூடக்கூடிய கூட்டத்தினுடைய தன்மை என்பது வேறு. அது அரசியலை கற்க துவங்கி இருக்கிறது. அந்த அரசியல் இவர்கள் தொடர்ந்து இப்படி பேசுவதன் மூலமாக நிலைநிறுத்தி வைத்திருக்கவே முடியாது. அது நல்ல அரசியலை தேட துவங்கும். இது எல்லாருக்குமான பாடமாகவும் இருக்கும். உலகம் பூரா இதுக்கு நான் ஏராளமான உதாரணம் சொல்ல முடியும், பல நாடுகள்ல நடந்திருக்கக்கூடியதை சொல்ல முடியும். எனவே நீங்க வந்து இது வந்து ஒரு பெரிய டேஞ்சர், ஒரு அந்த பொசிஷனுக்கு போயிட்டு இந்த பொசிஷனுக்கு போயிட்டு என்பதெல்லாம் அல்ல. இப்ப வந்து திமுக அப்படிங்கிறது இந்த கருத்தியலில் இருந்துதான் வெற்றி பெறுகிறது. அந்த கருத்தியலை மேலும் என்ன செய்யணும், அது செழுமைப்படுத்தி நிறுத்த வேண்டும். அப்படி நிலைநிறுத்துகிற பொழுது அதனுடைய பயணத்தில் தன் நடைமுறையை மாற்ற வேண்டும் என்று இந்த இளைஞர்களுடைய இந்த இந்த கருத்துக்களை அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எதிர்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. கருத்து கணிப்புகளினுடைய முடிவுகளின் அடிப்படையில நான் ஏற்கனவே சொன்னது போல தாவேகா வந்து ஒரு இடம் தொடங்கி 24 இடம் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுடைய கணிப்பு என்ன? எத்தனை இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு? தாவேகா எந்த இடத்திலும் வெற்றி பெறாது. தாவேகா எந்த இடத்திலும் வெற்றி பெறுவதற்கான அப்படி ஒரு அறிகுறியே கிடையாது. அது சும்மா தூக்கி நிப்பாட்டுறாங்க. நான் ஏற்கனவே பதிஞ்சிட்டேன். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 37 16 தொகுதி எங்க? 16 தொகுதி சென்னையில, 10 தொகுதி திருவள்ளூர்ல, 7 தொகுதி செங்கல்பட்டுல, 16 10 26 7 33, காஞ்சிபுரம் 4 37 தொகுதி. இந்த 37 தொகுதிகள்ல 25 தொகுதிகள்ல தாவேகா அதிமுகவினுடைய வாக்குகளை பெற்று 2வது இடத்தை நோக்கி நகர்கிறது. அவ்வளவுதான். அந்த இடத்துல ஏடிஎம்கே பின்னாடி போலாம், ஒரு 20ல இருந்து 25 தொகுதி அது தெரியுது. அந்த இடத்துல திமுகவுடைய எட்ஜ் இருக்குல்ல, அது 40ல 47 50ங்கிறதுல இருந்து 40ல வந்து நிக்குது. சில இடத்துல 38 நிக்குது. இவர்கள் எல்லாம் சேர்த்து 35% அங்க வாங்கினா கூட இவர்களால் வெற்றி பெற முடியாது. பெரம்பூர்ல விஜய், நான் தான் சொல்றேன், பெரம்பூர்ல விஜய் 60%, இப்ப சோழிங்கநல்லூர்ல 60% வாங்குவாங்க, அந்த தொகுதியில 70% வாங்குவாங்க. அப்படி எல்லாம் ஓட்டு பதிவு ஆகாது, ஆக முடியாது, வாய்ப்பு இல்லை. அப்படி வந்துன்னு சொன்னா
எல்லா கட்சியும் வாஷ் அவுட் பண்ணி ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு ஜெயிக்கிறது இருக்குல்ல, அப்படி இந்திய அரசியல்ல இதுவரை நடந்ததில்ல. இல்ல அப்படி நடக்க முடியும். தனிநபர் மீதான ஒரு ஈர்ப்பு அப்படின்னு இருக்குதுல்ல. விஜய் அவர்களை மக்கள் பார்க்கக்கூடியதுன்னு இருக்குல்ல. அதன் அடிப்படையில அவர் போட்டியிடக்கூடிய குறைந்தபட்சம் அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியிலேயாவது ஒரு 40% வரைக்கும் அவர் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? இழுபறியாகவே இருக்கும். நீங்க நல்லா பாருங்க, இழுபறியாகவே இருக்கும். அவர் ரொம்ப சோலாவா அவரால் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு என்னால யோசிக்க முடியல. அந்த தொகுதிக்குள்ள உள்ள நிலவரத்தை பார்த்தா அப்படி தெரியுது. அவர் அப்படி வெற்றி பெற்றுவார். ஆனா என்னன்னா, நல்ல வாக்குகளை பெறுவார்கள். நல்ல வாக்குகளை சிட்டிக்குள்ள பெறுவாங்க. இது ஒரு மண்டலம், இந்த பகுதி. அதே போல நகர்ப்புற தொகுதிகள்னு சில இருக்கு. கோயம்புத்தூர்ல, திருச்சியில, திருப்பூர்ல, இந்த மாதிரி மாநகராட்சி பகுதிகள் இருக்குல்ல. இந்த மாநகராட்சி பகுதிகளில் வாக்குகள் இருக்கு. அந்த வாக்குகள் தாவேகாவுக்கு ஆதரவாக அதிமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளி கொஞ்சம் நகட்டுது. இதை கணக்கு பண்ணிதான் இவங்க 28 தொகுதி 30 தொகுதியில இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்சு அப்படி நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. 2, 3 அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுல கூட எனக்கு உடன்பாடு இல்லை. அவர்கள் வாக்குகளை பெறுவார்கள். அந்த வாக்கு நீங்க எப்படி இருக்குன்னு சொன்னா, அதிமுகவுல இருந்து ஒரு கணிசமான வாக்குகளையும், திமுகவுக்கு கடந்த முறை வாக்களித்தவர்கள் ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறது. என்னம்மா எனக்கு வேற மாதிரி வந்துடும். என்ன மாற்றம் வேணும் உனக்கு? என்ன மாற்றம் வேணும்? ஏன் சினிமாக்காரனுக்கு ஓட்டு போட போறேன்னு சொல்லிட்டு போ. இதுல என்ன மாற்றம் வேணும்? மாற்றம் வேணும்னா சீமான் வரும்போது ஏன் மாற்றத்துக்கு ஓட்டு போடல? அவனு மாற்றம் தானே சொன்னாரு. நீங்க ஒவ்வொருத்தரும் மாற்றம், கமலஹாசன் வரும்போது மாற்றம் தானே சொன்னாரு. ஏன் அந்த மாற்றத்துக்கு ஓட்டு போடல? சும்மா இந்த மாற்றம்ங்கிறதெல்லாம் சும்மா டபாரு. எது ஒரு ஈர்ப்பு, ஒரு நடிகர் வந்திருக்காரு. அதிமுக திமுகவினுடைய நடைமுறையின் மீதான ஒரு சின்ன கோபதாபங்கள் அந்த மக்களுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. இப்ப இவர் வந்து என்னமோ அதிமுக திமுக கூட இவர் ரொம்ப எளிமையா இருக்காரோ? இவர் தான் உள்ளதான ஓய்வுல இருக்காரு. இவர் ஓய்வுல தானே இருக்காரு. அவங்களாவது வீதியில நிக்கிறாங்களே. வெள்ளம் வந்த போது விஜய் எங்க இருந்தாரு? நம்ம விஜய் வந்து குறைச்சு மதிப்பிட, விஜய் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலைங்கிற கோபத்துல இருந்து பேசுறோம். வாயா 234 தொகுதிக்கு போயா. 234 தொகுதியில வெறும் 38 தொகுதியில மட்டும் போய் பிரச்சாரம் பண்ணிருக்கு. 38 தொகுதி தானே போயிருக்க. ஏன் ஒன்னும் 200 தொகுதிக்கு போகல? நீ 200 தொகுதிக்கு போவே மாட்டா, உனக்கு ஓட்ட போட்டு எல்லாரும் அள்ளி முதலமைச்சரா உட்கார வச்சிருவானா? என்ன எனக்கு புரியவே இல்லை. எந்த வேட்பாளர் பேரையும் சொல்ல மாட்டேன். எல்லாமே நான் தான். இது என்ன வகையான அரசியல்னு நான் கேட்கிறேன். இந்த அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாதுங்க. எது அப்படி ஒரு பெரிய தேவ தூதன் அல்ல, தேவ மைந்தன் அல்ல. நீங்க அதை வந்து அப்படி புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து சாதாரணமா வந்து ஒரு வார்த்தையை வந்து இப்ப நம்ம செந்தில் சொல்லிட்டாரு. ஏதாவது ஐடில உள்ளவங்க, ஏதோ இது வேலை பார்க்குறவங்க எல்லாருமே நீங்க வந்து அது வந்து என்னன்னா, ஐடி கம்பெனியை திமுக உருவாக்குது, கலைஞர் அதை உருவாக்குனாரு. அதுல நீங்க எல்லாம் பணியாற்றக்கூடியவங்க, நீங்க எல்லாம் இப்படி ஒரு வாக்குகளை செலுத்தி இருக்கிறீர்களே, அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஒரு நாகரிகமான வார்த்தைகள்ல சொல்லலாம். அவர் நீங்க திங்கிற சோறு திமுக சோறுன்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னாருன்னு அவரை போட்டு வாங்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதில் நடுநிலையாளர்கள் கூட அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த வார்த்தை தவறான வார்த்தைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு தனது உழைப்பில் வந்தது. அது வந்து நான் உழைக்கிறேன், அதுக்கு ஒருத்தர் உதவி பண்ணியிருக்கலாம். அதுக்காக அவருக்கு அந்த ஒட்டுமொத்த கிரெடிபிலிட்டி அவர் தான், அவருக்கு நான் அடிமை என்ற தோற்றத்தில் பேசுவதை கூட ஏற்காத ஒரு சமூகம். நான் வந்து இந்த ஆளு தான் வந்து என்னை காப்பாற்ற போறான். நீங்க ஒன்னொன்னு சொல்லட்டுமா? நீங்க வந்து நான் ஒரு முறை வந்து ஒரு பள்ளியாசல்ல போய் உங்களுக்கு பாதுகாவலாக இந்த மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி இருக்கு. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரத்துல பேசுறேன். என்கிட்ட ஒரு 3 பேர் வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா, அரசியல் கட்சியை நடத்துறோம்னு சொல்லுங்க, அல்லாஹ் தான் எங்களுக்கு பாதுகாவலர் அப்படின்னு சொன்னான். என்கிட்ட சொன்னான், அல்லாஹ் தான் பாதுகாவலர், கிறிஸ்தவர்களுக்கு இயேசு தான் பாதுகாவலர். எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அவங்கெல்லாம் இப்ப வந்துட்டு போயிருவாங்க, கலைஞரோ யாரோ வந்துட்டு போயிருவாங்க. எங்க நம்பிக்கைக்கு அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்கிறாரு. அல்லாஹ் ஒருவன் எங்களுக்கு போதும். அரசியல்ல யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லுங்கன்னா, சார் விஜய் தான் வந்து எனக்கு காப்பாத்துவாரு அப்படின்லாம் யாரும் நினைக்கல சார். அதாவது உங்க மேல ஒரு கோபம் இருக்கு, என் மேல ஒரு கோபம் இருக்கு. இந்த கோபம் வந்து இன்னொருத்தருக்கு வடிகாலாக மாறி நிக்குமே ஒழிய, அவர்தான் தன்னை காப்பாற்ற வந்த கடவுள் எந்த ஜனமும் நினைக்க மாட்டாங்க, எந்த ஒரு மக்கள் நினைக்க மாட்டான். அவ்வளவுதான் மேட்ரு. அப்படித்தான் ஒரு மனிதன் அளவிடுவானே ஒழிய, அவன்தான் தன்னை காக்க வந்த தேவ தூதன்னு நினைக்கவே மாட்டான். ஆசியா கண்டத்துல இப்ப நீங்க வந்து நான் இந்த வழிபாடு இது சொல்றாங்கல்ல, வாரிசு அரசியல்னு சொல்றாங்கல்ல,
வாரிசு அரசியல் அப்படிங்கிறது ஆசியா கண்டம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு. ஏன்னா குடும்பம் என்ற கட்டமைப்பு ஆசிய பகுதிகளில் தான் இருக்கு. அமெரிக்காவுலயோ ஐரோப்பாவுலயோ இந்த குடும்பம்ங்கிற ஏற்பாடே இருக்காது. அவன் 7 புருஷன் கட்டியிருப்பான், 12 பொண்டாட்டி கட்டியிருப்பான். அவங்களுக்கு அந்த ஃபேமிலிங்கிற ஸ்ட்ரக்சரே இருக்காது. குடும்பம் என்ற கட்டமைப்பு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஆசிய கண்டம் முழுவதும் இருக்கு. ஆசிய நாடுகள் முழுவதிலும் வாரிசு அரசியல். ஏன்னா எது தன்னை காப்பதாக நம்பப்படுகிறதோ அது வணங்கப்படுகிறது, வழிபடப்படுகிறது. அவ்வளவுதான். இது ஆசியாவில் நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க வந்து இப்ப வடகொரியாவே எடுத்துக்கங்களேன். வடகொரியாவிலே கம்யூனிஸ்ட் தலைவர்னு அந்த ஆளு சொல்றாங்க. அவரு தாத்தா பேரன் பாட்டின்னு தானே ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இது முழுவதும் எப்படி இருக்குன்னு சொன்னா இது ஆசிய மரபு. இந்த ஆசிய மரபுல நம்ம அதை வந்து அதை கூட திமுகவுக்கு வந்து பாதகமா பேசிட்டு இருப்பானுங்க. அதை கூட திமுகவுக்கு பாதகமா பேசுவாங்க. இது வந்து ஒரு இருக்கு இந்த பாரம்பரியத்துல அப்படி ஒண்ணு வந்திருக்கு. இது ஒண்ணு. நான் என்ன கேட்கிறேன், ஆசிப் இருக்காரு. ஆசிப்புக்கு வந்து குடும்ப பற்றே இல்லை. அவர் குடும்ப அரசியலே நடத்தல. அவர் சொத்த புறத்தையுமே பக்கத்து வீட்டு பையனுக்கு எழுதி வச்சிருவாரு. அப்படி ஒத்துக்கிட்டாம சேவியர் அப்படி எழுதி வச்சுட்டு போயிடுவார். பக்கத்து வீட்டுக்கு தான் எழுதி வைப்பார், குடும்பத்துக்கு எழுதி வைக்க மாட்டார். ஏங்க இதெல்லாம் வந்து ஒரு குடும்பம் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. இங்க அதெல்லாம் புரியாம என்னமோ பேசுறாங்க. ரைட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம நம்ம அதுக்காக குடும்ப அரசியல் சரியானதுன்னு நம்மளும் சொல்லவும் வரல. அது வந்து ஒரு ஜனநாயக முறைப்படிக்கு திரும்பணும். அது வந்து திரும்பணும். அது வந்து ஒரு நில உடைமை சமூகத்தினுடைய சிந்தனையாகவே இன்னும் தொடர்கிறது. நில உடைமை சமூகத்தை என்னைக்கு அடிச்சு நொறுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அது உடைய. அது அதோட வேறு கொண்டது. இதெல்லாம் ஒரு பெரிய பார்வை இருக்கு, சமூக பார்வைகள் இருக்கு, அதெல்லாம் விட்டுருக்க. ஆனா இப்ப உள்ள ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ஆப்ரேட் ஆகுது. அதனால விஜய் என்ற மனிதர் அவர் வந்தார், நடித்தார். அவர் ஒரு 32 தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போனார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அல்லாட்டி 6 மாவட்டம் சேர்ந்து ஒரு இடத்துல பெரும் கூட்டத்தை திரட்டினார்கள். சார் ஆசிப் சார் ஒரு கேள்வி சார். மதுரையில வந்து ஏர்போர்ட்ல இறங்குறார் சார். அங்கிருந்து திருச்செந்தூருக்கு போறாரு சார். திருச்செந்தூர்ல இருந்து திரும்ப மதுரைக்கு வராரு சார். ஒரு காக்கா குஞ்சு இடையில எங்கேயுமே இல்லையே சார். எங்க சார் போனாங்க? என்ன நீங்க திரளணும்னா நீங்க வீட்டுல இருந்து கிளம்பிட்டீங்கன்னு எல்லாம் தெரியும். திருச்செந்தூர் கோயிலுக்கு போறீங்கன்னு தெரியும். போனா திரண்டு நிக்கணும்ல. அவன்லாம் எங்கே போயிட்டான்? கன்னியாகுமரி கடல்ல போய் விழுந்து செத்துட்டானா இல்ல திருச்செந்தூர்ல போய் விழுந்துட்டானா? எங்க போனா? ஒரு இடத்துக்கு ஒரு 40 தொகுதியை சேர்ந்தவனை பூராத்தையும் திரட்டி கொண்டாந்து ரசிகர் தலைவர் வராருன்னு சொல்லி ஒரு பம்ப் காட்டிட்டு அவர் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொன்னா இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இது வந்து சும்மா ஒரு இந்த மாதிரி மேஜிக் வேலையை காட்டுறாங்க. இது கிரவுண்ட் ரியாலிட்டி அது இல்லை அப்படின்னு சொல்லி அதுல இருந்துதான் நான் சொல்றேன். 18 தொகுதியும் வராது, 23 தொகுதியும் வராது. அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அவர் திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் ஃபைட் பண்ணி வரலாம், வராமலும் போகலாம். மற்ற எந்த இடத்துலையும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. எந்த இடத்துலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஃபைட்டிங் நடக்கும். அது ஏடிஎம்கே வாங்கக்கூடிய ஓட்டை பொறுத்து இருக்கும். திமுக தன்னை நிலைநிறுத்தி கொள்ளதை பொறுத்து இருக்குமே ஒழிய மற்றபடி இவர்கள் ஏறி ஒரு 60% ஓட்டை வாங்கி அந்த தொகுதியில் அப்சல்யூட்டா ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி இல்லை. அப்படிங்கிறது கல யதார்த்தம். எனவே நான் இறுதியாக சொல்கிறேன், திமுக கூட்டணி குறைந்தபட்சம் 160, அதிகபட்சம் 185 என்பதில் ஜெயிக்கும். அதே போல அதிமுக கூட்டணி நீங்க கிட்டத்தட்ட ஒரு 30-40 தொகுதி 45 இந்த ரேஞ்சுக்குள்ள அவங்க வருவாங்க. இழுபறிகள் இருக்கும். நீங்க வந்து இதுல பிறர் 2 அப்படின்னு இந்த எக்ஸிட் போல்ல காமிச்சாங்க. அது வந்து இந்த சசிகலா கட்சிக்கார முதுகுளத்தூர்ல ஒரு ஆள் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு போடுறாங்க. அந்த ஆள் ஜெயிக்க முடியாது. அந்த ஆள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒண்ணு. அது போக இந்த ராமதாஸ் கட்சியை சேர்ந்த யாரோ 2-3 பேர் சேலம் அந்த பக்கத்துல ஏதோ ஒண்ணு போடுறாங்க. அதுக்கு அது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு. நீங்க வந்து இதுதான் நடக்க போகக்கூடிய ஒரு யதார்த்தம். ஆனால் ஒண்ணு, இந்த தேர்தலில் பாஜக ஒரு வகையில் வெற்றி பெற்று விட்டது என்றுதான் நான் மதிப்பிடுகிறேன். ஏனெனில் அதிமுகவை அது கபலீகரம் செய்ய வேண்டும் என்று அது தொடர்ந்து 2016 இருந்து எடுத்த முயற்சிகள்ல அது ஒரு பெரிய வெற்றியை இந்த இடத்தில் பெறப்போகிறது. அதிமுகவை அழிப்பதில் பெறப்போகிறது. இறுதியாக என்ன நடக்கும் என்றால் திமுக ஆட்சி அமைக்கும், அதற்கு ஆட்சி கிடைக்கிறது. பாஜகவுக்கு அதிமுக அழிகிறது. தாவேகாவுக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை
விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.